எக்ஸ் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணா பேசுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா பேசுவோம் ப்ரோ. நம்ம கிட்ட ஒரு ஃபீல் குட் பண்ணியிருக்காங்க, இப்போ அவன்கிட்ட ஃபீல் குட் இல்லாம இருக்கலாம், அந்த ஃபீலை திரும்ப நம்ம கிட்ட ஏற்படலாம். ஒன்றும் பிரச்சனை, நம்ம கொடுத்து பழகிட்டோம், அவங்க வாங்கி பழகிட்டாங்க. தப்புனே அது எப்படி ப்ரோ தப்பாது? அவனே அவர் புருஷன் அவன் கிடக்கிறா வேணா, அவன் ஒழுங்கா பார்த்துருந்து அவன் ஏன் ப்ரோ நம்ம கிட்ட வர போறாங்க? உங்க காதலி அவருடைய பொண்டாட்டி ஆகலாம், பச்சை அவங்க பொண்டாட்டி மறுபடியும் உங்க காதலி ஆக முடியாதுன்னு அதுலயே வேணாம் ப்ரோ, ஃப்ரெண்டா வச்சுக்கோம் ப்ரோ. இல்ல ஃப்ரெண்டா எக்ஸா பார்க்க முடியும்? பார்த்துக்க வேண்டியதான் ப்ரோ. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கோம். வேற ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம்ல நம்ம பேசுறது, அது வந்து புருஷன் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா இல்ல அதோட பேசல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம பேசலாம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது, ஜென்யூனா இருக்கு, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நிறைய அப்படி கிடையாது. நம்ம பேசுறதோட நிறுத்திக்கணும். நம்ம தனியா வந்து பாக்குறது, ஓயோல ரூம் புக் பண்றது, ரெசார்ட் புக் பண்றது, அவங்க வீட்டுக்கு ஆள் இல்லைன்னா குதிச்சு போறது, ஸோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை விட்டு போன எக்ஸ் திருப்பி உங்ககிட்ட வராங்க, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, நீங்க ஏதோ ஒன்று காட்டியிருக்கீங்க, அதனால தான் அவங்க திருப்பி வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, டேட் பண்ண ஒத்துக்கிறாங்க. பிகாஸ் உங்ககிட்ட பார்த்ததை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ யூ கேன் டேட் த எக்ஸ். ஆனால் அது தப்பு தானே? ஏன் தப்பு ப்ரோ? நம்ம ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் சேர்ந்தோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வேணான்னு விட்டு போயிட்டோம். அது என்ன மேட்டரா வேணா இருக்கலாம். திருப்பியும் சரி ஒரு நாள் பார்க்குறோம், பேசுறோம், லவ் வேணாம், பட் ஏதோ ஒரு வைப் கனெக்ட் ஆகுதுன்னா ஆப்வியஸா டேட் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேர் என்ன ப்ரோ வரும்? டேட்டிங் ஷிப்னு வச்சுக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலி அது வந்து ஏமாத்துற மாதிரி தானே கணக்கு வரும். இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஏதோ ஒரு வைப் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சேர்ந்தோம், பிடிக்காம பிரியறது வேற, வீட்டுல சொல்றாங்கன்றதுக்காக பிரிஞ்சிட்டோம். இப்ப திருப்பி பாக்குறோம், இங்கே பாக்குறேன் அப்படின்னா நான் திருப்பி போய் பேசுவேன், சரி நாளைக்கு வெளியே போலாமா, மீட் பண்ணலாமான்னு கேட்பேன், பேசுவேன், அதை அப்படியே டேட்டுக்கு எடுத்துட்டு போவேன். திருப்பி செட் ஆச்சு அப்படின்னா திருப்பி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மேபி மேரேஜ்ல முடியலாம். உங்க எக்ஸ் அவங்க மேரேஜுக்கு அப்புறம் கால் பண்ணா பேசுவீங்களா மாட்டீங்களா? பண்ணாங்க ரியலாக பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் கேட்டாங்க, என் தப்பு உணர்ந்துட்டேன் மன்னிச்சுது, ஆனால் அவங்க கூட வாழல. கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் அப்புறம் வந்து என்கிட்ட கேட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் ஒத்துக்கல. அது கொஞ்சம் பேடாக பேசினேன் அவங்கள்ட்ட. நான் அன்னைக்கு அவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், உனக்கு புரியல. இப்போ வந்து நீ பட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன கேட்குறியா? அதே மாதிரி நான் வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா வந்துட்டு வந்து நான் உன்னை கேட்டேன், நீ ஏற்றுக்குவியா? நீ ஏற்றுக்க முடியாதுல்ல. இப்போ அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு 4 பேர் அசிங்கப்படுத்துற மாரி நீ பண்ணிட்டு வந்துடுவேன், நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு பொறுத்துனா போயிட்டாங்க. நம்பர் மாத்திடுவேன். அவன் எனக்கு கால் பண்ணுவான், நம்பர் மாத்திடுவேன். ஃப்ரெண்டு கிட்ட வந்து வாங்கி உங்களுக்கு சர்ப்ரைஸா பண்றான், அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி ஆயிடும் கதை. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணா ஆப்வியஸா எக்ஸை பத்திலாம் பேச போறது இல்ல. அவன் லைஃப்ல பூந்தானா அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க நம்மளன்ற மாதிரி ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க எக்ஸ் உங்களுக்கு கால் பண்ணா பேசுவீங்களா மாட்டீங்களா? எப்படி நானும் என்னோட எக்ஸும் பிரிஞ்சு போகணுங்கிறது, ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல பிரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, என் ஹஸ்பண்டும் அதே அளவு ஈக்குவல் மெச்சூர்டா இருந்தாருன்னா ஐ ஸ்பீக் வித் தெம். அவ்வளோதான். அந்த லவ் டோன்லாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்டர்நீத் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி பேசுவோமே ஒழிய இல்ல நம்ம பேட்சப் ஆகலாம், இல்ல நம்ம பழையபடி அந்த டேர்ம்ஸ்ல இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஐ வில் பிளாக் தெம். ஸ்டார்டிங் அப்படிதான் பேசுவாரு, எப்படிமா இருக்க, ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிறாரா, குழந்தை குட்டிலாம் எப்படி இருக்குன்னு கேட்டு லாஸ்ட்ல வந்து நம்ம எப்படிலாம் லவ் பண்ணுன்றாரு. அப்படின்ற வரப்ப நம்மளே என்ன பண்ணணும், போன் எடுத்து பிளாக் பண்ணிடணும். தேவையே கிடையாது அந்த மாதிரி. நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அதை வச்சு ஹாப்பியா வாழ்ந்துக்கலாம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க எக்ஸ் உங்களுக்கு கால் பண்றாரு, நான் பேசுவேன். பிகாஸ் நான் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டேன். மேபி ஆப்போசிட்ல இருக்கவங்க அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க, நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பா நான் பேசுவேன். பேசும்போது எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, இப்ப லைஃப்ல எப்படி போகுது, அதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம் இல்ல அதை பேசணும்னா அப்புறம் என்னோட லாயலான இருக்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சம்மடி அடிப்பாரு. இருக்கும்போது உன்னோட அருமை எனக்கு தெரியல, நீ போனதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், சாரி ஐம் கமிட்டட்னு சொல்லிடணும். அவ்வளவுதான். தெரியும், தெரிஞ்சுதான் கால் பண்ண, இருந்தாலும் எனக்கு தெரியல, இப்பதான் உன்னோட வருத்து புரியுது. நான் வந்து இப்போ உன்னை ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணனா நம்மளே அறியாம கண்டிப்பா நம்ம தப்பு பண்ணுவோம். ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா முடிஞ்சிச்சு, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், முடியல, சந்தேகப்பட்டு தான் முடிஞ்சது. பேசி என்னதான் சொல்றான்னு கேட்போமே. சாப்பிட்டியாமா, எப்படி இருக்க, நல்லா தான் இருக்கு, உன் புருஷன் நல்லா பாத்துக்கிறானா, உன்னை விட நல்லா தான் பாத்துக்கிறான். நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம் அதை பத்தி பேசுறானா ஹி இஸ் நாட் ஓவர் இட் ஆர் தேவையில்லாம நம்ம லைஃப்ல ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்றா. யூ ஷுட் பி ஹாப்பி ஃபார் देम. முடிஞ்சிருச்சு. நம்ம எப்படிலாம் லவ் பண்ணல பண்ணோம், பரவாயில்ல, ஆனா இப்போ நான் நல்லா இருக்கேன், உன்னை விட்டு வந்தனாலே நல்லா இருக்கேன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்றேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் வருத்து எனக்கு புரியுது. பரவாயில்லமா, வருத்து இப்போதாச்சும் புரிஞ்சு சந்தோஷம் இருந்தோம். நான் இப்போ உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இது உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுமா, அவர் சரியா பார்க்காதனால தான் உங்ககிட்ட அப்படியே பேசின்னு இருக்கேன். அப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன விட்டுரு. அதை தான் நானும் சொல்ல வந்தேன். நம்ம எப்படிலாம் லவ் பண்ணோம், அப்போ நீ உண்மையா லவ் பண்ணல, என்ன மறந்துட்டியா? மறந்துட்டேன்டா. நான் வரேன்டா, என்ன விட்டுறா, நான் வரேன்டா, எனக்கு அம்னீஷியாடா, என்ன விட்டுறா. சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்படிலாம் அந்த இடத்துல லவ் பண்ணி அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அப்போ பாஸ்ட்லேயே முடிவு எடுத்துருக்கணும், நீ தான் எனக்கு வேணும்னு. அப்போ முடிவு எடுக்காம வேணான்னு சொல்லிட்டு இப்போ வேணும்னு சொல்றப்ப எனக்கு நீ வேணாம், எனக்கு என் ஹஸ்பண்ட் போதும். எனக்கு நீ கூட இருக்கும் போது உன்னோட அருமை தெரியல, ஆனா நீ போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட அருமை எனக்கு புரியுது, அதனால சொல்ல வந்தேன். என்னாலும் இப்போ எனக்கு அருமை புரியுற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அதனால எனக்கு பாஸ்ட் வேணாம், உங்களோட அருமையும் எனக்கு புரிய வேணாம், பாஸ்ட்லயே இருக்கட்டும். அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணவே இல்லையா, இப்படிலாம் பேசுற? பண்ணனாலதான் ரொம்ப நல்ல டேர்ம்ஸ்ல பிரிஞ்சு வந்தோம். இன்னைக்கு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இட் டசன்ட் மீன் என்னோட ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட் விட்டுட்டு உங்க கூட வருவேன் அப்படின்னு வரவே மாட்டேன். வர சொல்லல, நான் நார்மலா தானே பேச சொன்னேன். ஏன் இப்படிலாம் வந்து பண்ற? நான் எவ்வளவு தெரியுமா உன்னை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணி அழுதுன்னு இருக்கேன். ஏன் அதை பாஸ்ட்ல பண்ணல, இப்ப வந்து எதுக்கு பண்றீங்க? பாஸ்ட்ல பண்ணாத நீங்க யாருமே புரியாதது, இப்பயும் தேவையில்லை. இல்லாததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய வார்த்தை எனக்கு புரிஞ்சுது. டூ பேட் அவ்வளவுதான். நீ இல்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இல்ல. இப்படி எல்லாம் லவ் பண்ணி இல்லனா இல்ல, இருந்துச்சுன்னா நான் பண்றது தப்பு. உங்க மேரேஜுக்கு அப்புறம் உங்க எக்ஸ் உங்களுக்கு கால் பண்ணா பேசுவீங்களா மாட்டீங்க? It's depend on how my ex behave to me. சந்தேகப்பட்டு தான் அவர் வந்து உங்களை பிரேக்கப்பே பண்ணாரு வச்சுக்கலாம். அப்போ I don't speak. எப்போ என்ன டவுட் பட்டாங்களோ அப்போ எனக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் மறுபடியும் போய் என்னோட பாஸ்ட்டை டிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் கோ அகெயின் பேக். நார்மலா எப்படி இருக்க, சாப்பிட்டியான்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமலாம் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனிதிங் ஆஃப்டர் மேரேஜ் எவ்ரிதிங் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். எக்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது நம்மளே அறியாம அவங்க கிட்ட போயிட்டு நார்மல் பாண்டுக்கு போயிடும். பிகாஸ் அவங்க கூட நம்ம நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நிறைய கேப் இருந்திருக்கும், நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அவங்க சடனாக பேசும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாமே ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்ல அது அந்த மேலே வந்து பேசலனாலும் நம்மளே தானா கேர்ள்ஸோட வீக்னஸே அவ்வளோதான் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தோம், இந்த மாதிரி இருந்தோம். ஸோ இங்கே இருக்க பாண்ட் வந்து விலகி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கால் பண்றாங்க இல்லைங்களா, அது வந்து சரியா தப்பா? ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா நீ ப்ரெசென்ட்ல வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். அவங்க அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி அவங்க லைஃப்ல வந்து நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் எனக்கு அது இதெல்லாம் பேசுறது ஆப்வியஸாக தப்பு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ் வந்து கால் பண்ணாங்கன்னா அது என்ன இன்டென்ஷன்ல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு தான். ஒன்று வந்து ஹீஸ் ஹாப்பி ஃபார் யூ, சும்மா கங்க்ராச்சுலேட் பண்ணுறா, இல்லை ஜஸ்ட் விஷ் பண்ணுறா ஒரு வாட்டர். இன்னொன்று நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, கால் பண்ணி பழைய விஷயம்லாம் பேசி ஏதோ உனக்கு குழப்பு பார்க்குறான் ஒரு வாட்டர். உன்னோட டெசிஷனை ரிக்ரெட் பண்ண ட்ரை பண்ண வைப்பான். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க ரெகுலராக மெசேஜ் பண்ணும்போது நம்மளும் ரெசிப்ரோகேட் பண்ணுறது தேவையில்லாத ஹோப் தருது. அவங்க கால் அட்டன் பண்ணி பேசுறதுலாம் இஸ் ஃபைன். ஒரு தடவை இஸ் ஃபைன். எக்ஸ் கிட்ட நம்ம பேசணும்னா அந்த பாஸ்ட் வந்து ஞாபகப்படுத்தாதுங்களா? கண்டிப்பாக ஞாபகப்படுத்தாது. எப்படி மறந்து போகும்னு எதுவுமே சொல்ல முடியாது. எதுவுமே மறக்காது. அஸ் அ டைம் கோஸ் அப்பான் வி யூஸ் டு ஃபர்காட் இட். ஸோ அதுதான். பட் மறப்போம் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பட் ஐ டோன்ட் கோ பேக்வர்ட் டு மை எக்ஸ். அதெல்லாம் கிடையாது. அதுவும் எதுவுமே என்னோட ஃபியூச்சர் பார்ட்னருக்கு தெரியாமல் நான் பண்ண மாட்டேன். எனிதிங் ஷுட் பி ஆஃப்டர் மேரேஜ் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். ஒரு வாட்டி முடிஞ்சிச்சா கிளம்பிட்டு போயிட்டே இருங்க. மீறி அவங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் தேவையில்லை. அவங்க என்னதான் எக்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இவனுக்குள்ள ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அவங்க எப்படி வந்தாலும் நம்ம லவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் தோணும். ஸோ அவங்க அப்படியே போறதே நல்லது தான். திருப்பி பேசி மறுபடியும் ஆசைகள் இருக்கு தூண்டுறது, அப்படியே விட்டுடலாமே ப்ரோ. அவாய்ட் பண்றது பெஸ்ட் ப்ரோ. அதை தாண்டி வந்து கம்யூனிகேஷன் பில்ட் பண்றது இல்லை கான்டாக்ட் பில்ட் பண்றதா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதுல இது வேறையா? நம்ம சிம்பு சொல்ற மாதிரி தான் ஆப் அங்கங்க இருக்கிறது தான், நம்மளா தேடி போய் உட்கார்றது தான். அதனால அதை அவாய்ட் பண்ணிடணும். நம்ம லைஃப் நம்மளே காம்ப்ளிகேட் பண்ற நம்ம தான், வேற யாருமே இல்லை. ஏன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணா நீங்க வந்து அவங்க ஏத்துக்கல? அது தப்புனா அது எல்லாரும் சொல்லுவாங்க. இருக்கிறது ஒரு வாக்கு நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு ரைட்டு தான். இல்லைன்னு சொல்ல அதுக்காக மானத்துக்கு விட்டு நம்ம இருக்க முடியும்? பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி இந்த மாதிரி தப்புலாம் வந்து பண்ணிடவே கூடாது. ஸோ அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் யாராச்சும் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்ச வரையும் நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ட்ரை பண்ணுறதுக்கு தப்பான இன்டென்ஷனாக மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இருக்கிற லைஃப்பும் நாஸ்தி ஆயிரும். அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இருக்கிறது ரெண்டுமே போயிட்டு அப்புறம் நடுவில் தான் நிற்பீங்க. அப்புறம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் எதுவுமே நடக்காது. அதுதான் பெஸ்ட். பாஸ்ட்டை பாஸ்வேர்டே விட்டு ஃபியூச்சரில் ப்ரெசென்ட்டில் வாழ்றது தான் எல்லாருக்கும் பெஸ்ட்.